Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 2 Kinematicsலேருந்து example 2.34 and 2.35 தான் பார்க்க போகிறோம். First வந்து example 2.34 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அயன் பாலும் ஒரு ஃபெதரையும் ஒரு பர்டிகுலர் ஹைட் 10 மீட்டர்லேருந்து கீழே வந்து ஃபால் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபாலிங் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன எடுத்துக்கணும்னா இட் இஸ் ஃப்ரீ ஃபால். ஃப்ரீ ஃபால்னா என்னது? the object வந்து only under the influence of acceleration due to gravity. Gravitation forceோட influenceல மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல acceleration is equal to g. ஓகே, downward directionல ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரீ ஃபால் அப்படிங்கும் பொழுது இதோட இனிஷியல் velocity is taken as 0. ஸோ with this நம்ம வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து the iron ball and featherோட time taken to reach the ground என்னன்னு கேட்டிருக்காங்க. So first வந்து we have to calculate what is t and second வந்து what are the velocities of the iron ball. Okay, v என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா iron ball ஆகட்டும் அல்லது feather ஆகட்டும் ரெண்டுத்தோடைய மாஸ் பற்றி எந்த ஐடியாஸுமே இல்லை. நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸில் பார்த்துருக்கோம். என்னென்ன கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ்? v is equal to u plus gt, s is equal to ut plus half gt square, v square is equal to u square plus 2gs. இந்த ஈக்குவேஷனில் எதுலேயுமே மாஸ் வந்து இன்வால்வ் ஆகல. அப்போது இந்த ஃப்ரீ ஃபால் இருக்கு இல்லையா, திஸ் ஃப்ரீ ஃபால் is independent of mass of the object. அப்போது even though iron ballோட mass வந்து it is greater than mass of the feather இருந்தால் கூட ரெண்டும் சேம் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணும் பொழுது 10 மீட்டர் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணும்போது ஃப்ரீ ஃபால் இருக்கும் பொழுது it is independent of whatever. ஓகே, ஸோ ஃப்ரீ ஃபாலில் அண்டர்கோ பண்ணும்பொழுது it is independent of mass of the object. or even வந்து it is thrown with the velocity u-ஆக இருந்தாலும் கூட எதுவுமே மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அப்போது the time taken by the iron ball is equal to the time taken by the feather. கரெக்டாக? ஏன்னா ரெண்டுத்தோட ஹைட்டுமே போத் 10 மீட்டர்ஸ்லேருந்து ஃபாலோ ஆகிறதுனால இந்த இடத்துல. ஓகே, இப்போ டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ்னால் அதோட டைம் டேக்கன் மாறும். ஓகே, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? டைம் டேக்கன். ஸோ வாட் ஆர் த ஃபார்முலாஸ் we know? ஃபஸ்ட்டு வந்து s is equal to ut plus half gt square. இந்த இடத்துல எஸ்ஸுக்கு பதிலாக நான் h போடுறேன், height of the object. ஓகே, இந்த இடத்துல initial velocity is 0. ஸோ h is equal to half gt square. இதுலேருந்து t கண்டுபிடிக்கலாமா? ஸோ t square is equal to 2h by g. So t is equal to square root of 2h by g. So முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த time taken is proportional to square root of the height of the object. Okay, the height from which it is falling. Okay, இப்போ இந்த time taken கண்டுபிடிக்கலாமா? So t is equal to 2 into h எவ்வளவு 10 meter divided by g வந்து 10 கொடுத்துருக்காங்க. So 10 cancel ஆகிடும், which is simply root 2, which is 1.414 seconds. So the time taken by the iron ball as well as the time taken by the feather is equal to 1.414 second when it is falling from the height of 10 meters. Okay, இப்போ அடுத்தது velocity. ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, ஸோ இப்போ வெலாசிட்டிக்கு வந்து ஃபார்முலா v square is equal to u square plus 2g, s-க்கு பதில் h. Again initial velocity 0, so v is equal to simply 2gh. Okay, again the velocity taken by the iron ball to reach the ground is equal to the velocity of the feather with which it is going to hit the ground. Okay ma? So this is v is equal to square root of 2gh. எவ்வளவு? 2 into 10 into 10 square root. Okay, அப்போ என்ன வரும்? 10 root 2. So which is equal to 10 root 2 meter by second. So 1.414 போட்டிங்கன்னா we get into multiplied by 10 வரும்போது 14.14 meter by second is the velocity. ஓகேவா? ஸோ நம்ம இதுலேருந்து என்ன இன்ஃபர் பண்ணுறோம்? both the iron ball and the feather they are going to reach the ground with the same velocity. இதான் இன்ஃபர் பண்ணுறோம்.
ஸோ கலீலியோ என்ன கன்ஃபார்ம் பண்ணார்னா, ஒரு ரூமை வேக்யூம் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு அயன் பால் அண்ட் ஃபெதரை சைமல்டேனியஸாக நம்ம வந்து ஒரு சேம் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணும் பொழுது, okay, they are going to take the same time taken. So the acceleration is going to be the same. They are going to reach the ground at the same time. இதுதான் they have concluded, Galileo. Okay, so whatever may be the mass, even இந்த இடத்துல ஒரு பெரிய ஹெவி ஒரு பஸ்ஸை வச்சாலுமே அண்ட் இன்னொரு இடத்துல இந்த இடத்துல ஃபெதர் வச்சாலுமே ஃப்ரம் த சேம் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணும்பொழுது டைம் டேக்கன் இஸ் த சேம். இதுதான் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, அடுத்த கொஸ்டின், is it possible to measure the depth of the well using kinematic equation? So let us consider this to be the well. Okay, இப்போ இதோட டெப்த், இந்த டெப்த்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வர இடத்துல, பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வர இடத்துலலாம் we can use this depth d. ஓகே, எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டைமர் எடுத்துக்கலாம், ஒரு மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல உங்கள் புக்கில் லெமன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இனிஷியலாக டைம் 0லேருந்து நம்ம ட்ராப் பண்ணுறோம். டைம் 0ல் இருக்கும்போது லெமன் வந்து அட் த டாப் ஆஃப் த வெல்ல இருக்குது. நம்ம வந்து we are going to drop the lemon. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும் in this case. ஓகே, இந்த இடத்துல ஆக்சலேஷன் வந்து எப்படி இருக்கும், இட் இஸ் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த டிஸ்டன்ஸ் எஸ் வந்து என்ன இருக்கும், திஸ் இஸ் நத்திங் பட் த டெப்த் ஆஃப் த வெல் விச் இஸ் டி. ஓகே, அப்போ என்ன பண்ணுறோன்னா டைமரை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். டைம் t is equal to 0. when the lemon touches the ground, நம்ம டைமரை ஸ்டாப் பண்ணி we are going to measure the time what is t. இதை யூஸ் பண்ணி we can find the depth. என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம், s is equal to half g t square. இந்த எஸ்ங்கிறது என்னது, இட் இஸ் சிம்ப்ளி த டெப்த் ஆஃப் த வெல். ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சுட்டு டைம் டேக்கன் பை த லெமன் டு ரீச் த கிரவுண்ட் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா we can easily வந்து find the depth of the well. ஸோ இது வந்து how far it is accurate. இந்த இடத்துல ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். திரும்பவும் நீங்கள் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணாலும் இந்த எக்ஸாக்ட் ஆன்சர் வருமா, மேபி வெரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் கூட உங்களுக்கு மாறும். ஸோ அப்படிங்கிறதுனால we are going to find the error. அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, அகெயின் நம்ம இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோன்னா, ஒரு ரோப் எடுத்துகிட்டு அந்த ரோப்பை வந்து we are going to insert it into the well till it touches the bottom of the well. இப்போ இந்த height of the rope தான், this height of the rope is equal to the depth of the well. ஸோ இந்த டெப்த்தை நான் எக்ஸாக்ட் ஆர் கரெக்ட் டெப்த் ஆஃப் தி நான் வெல்லாம் நான் கன்சிடர் பண்ணுறேன். இப்போது நான் இதுலேருந்து எரர் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் த எரர் ஃபார்முலா, அப்சல்யூட் எரர் ஃபார்முலா என்ன, விச் இஸ் டி கரெக்ட் மைனஸ் நம்ம யூஸிங் லெமன் நம்ம கண்டுபிடிச்சோம்ல அந்த டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் டெல்டா டி. இப்போ இதுலேருந்து ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்க போகிறோம். ரிலேட்டிவ் எரர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா டி டிவைடட் பை த எக்ஸாக்ட் ஆர் கரெக்ட் டெப்த் ஆஃப் த வெல். இதோட நம்ம 100% நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது this is going to give the percentage error, relative percentage error கொடுக்க போகுது. So from this equation we can find the depth as well as அதோட error involved எவ்வளவு அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இதே மாதிரி நம்ம வந்து சப்போஸ் இஃப் த வெல் கொடுத்துருக்காங்க, இதில் வாட்டர் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி ஒரு ரோப்பை வச்சு டில் இட் இஸ் கோயிங் டு டச் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இந்த ஹைட் வந்து திஸ் இஸ் கோயிங் டு கிவ் த டெப்த் above the surface of water. இந்த டெப்த்து வந்து above the surface of the water வந்து கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, above the surface of water on well. இப்போ இது வந்து எவ்வளோ தூரம் இட் இஸ் ரிலேபிள் நம்ம கண்டுபிடிச்சது அப்படின்னா, நம்ம வந்து இந்த லெமன் வச்சு கண்டுபிடிச்சோம்ல, இதில் டிஃப்ரெண்ட் மாசஸ் ஆஃப் த லெமன் ஆர் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு கண்டுபிடிக்கும் போது இந்த இடத்துல டி இஸ் கோயிங் டு பி த சேம். திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது we will find the error வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக we are again doing repeating the same again thing. Okay, hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.